சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை. சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல். திரை மறைவில் உள்ள சார் எடப்பாடி ஆட்சியில் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுவார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் சார் குறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கருத்து. தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்ற உண்மையை ஏற்பதில் உங்களுக்கு என்ன ஈகோ என்று சீமான் கேள்வி. திராவிட மொழிகளின் தாய் தமிழ்தான் என்று கமலுக்கு ஆதரவாக சீமான் கருத்து. வாலஜாபேட்டை ரயில் நிலையத்தில் ஒடிசாவிலிருந்து ரயில் மூலமாக கடத்தி வரப்பட்ட சுமார் 100 கிலோ கஞ்சா பறிமுதல். கேரள மாநிலத்தை சேர்ந்த தேவன் சுஜின் ஆகிய 2 வாலிபர்களை கைது செய்து ராணிப்பேட்டை போலீசார் விசாரணை. அமெரிக்கா சீனா இடையே பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தகவல். இரு நாடுகளும் வர்த்தக மோதலை கைவிட்டு இரு நாட்டு உறவை வலுப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்ப்பு. பாகிஸ்தானில் 200 கைதிகள் தப்பிய நிலையில் 38 பேர் கைது. நிலநடுக்கத்தில் சிறை கைதிகள் மாற்றப்பட்ட போது இதனை பயன்படுத்தி கைதிகள் தப்பி ஓட்டம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற பதிலுக்காக காத்திருப்போம். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திமுக வட்ட செயலாளர் சண்முகத்தை ஏன் விசாரிக்கவில்லை என்றும் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. மணிப்பூரில் பெய்த தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் சிக்கியவர்கள் படகுகள் மூலம் பத்திரமாக மீட்பு. கேரள மாநிலம் திருச்சூர் அதிரப்பள்ளி சாலையில் குட்டி யானையுடன் முகாமிட்ட காட்டு யானை கூட்டம். யானையை கண்டு அதிர்ச்சியடைந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை சாலையில் போட்டு தப்பி ஓடினர். பாபநாசம் அணையில் இருந்து சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டதால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து திடீர் அதிகரிப்பு. ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது சிக்கிக்கொண்ட 20 பேர் பத்திரமாக மீட்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அறிவு பல் மருத்துவமனையை பூட்டி சீல் வைத்த அதிகாரிகள். 2023ஆம் ஆண்டு சிகிச்சைக்காக வந்த 8 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவத்தின் அடிப்படையில் நடவடிக்கை. அங்க ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருந்தோம் டென்டிஸ்டுக்கு. அவர் அதுக்கு உரிய விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த விளக்கம் எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அதனால நாங்க இந்த டென்டல் கிளினிக்கை க்ளோஸ் பண்றோம். மேலும் நாங்க டென்டல் கவுன்சிலுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இதை பத்தி தெரிவிச்சு அது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆவணம் செய்யுமாறு எங்க ரெஸ்பெக்ட் டிஎம்எஸ் சாருக்கும் பரிந்துரை செஞ்சிருக்கோம். நன்றி. சிவகங்கை மாவட்டம் அழகாமானகிரியில் ஆடு கோழி திருட வந்ததாக சகோதரர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம். கிராம மக்கள் 11 பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. பத்து மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை நாளை 2வது கட்டமாக சந்திக்கிறார் தவிக தலைவர் விஜய். கரூர், திருச்சி உட்பட 16 மாவட்டத்தினருக்கும் புதுச்சேரி மாணாக்கர்களுக்கும் சான்றிதழையும் ஊக்கத்தொகையையும் வழங்குகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.